بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن سار على دربه أجمعين أما بعد. இன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரான சையதுனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மௌலிதும், அதாவது அவர்களுடைய வரலாற்று சுருக்கமும், அதே போன்று அம்பை பள்ளியிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அக்குல் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று சுருக்கமும், அதே போன்று இமாம் உசைலான் அஷேக் முஸ்தபா இப்னு பாவா ஆதம் ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தையும் இந்த இடத்திலே நாம் படித்தோம், வாசித்தோம். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, எதற்காக நாம் இந்த மௌலிதுகளை இந்த இடத்திலே ஓதுகிறோம்? சுன்னத்து வல் ஜமாத்தினர்களாகிய எங்களுக்கு அந்த கேள்வி எழாது. இருந்தாலும் மார்க்கத்துக்குள்ளே உருவாகி இருக்கின்ற இந்த பிதஅத்தான கொள்கைகளின் காரணமாக மக்கள் மத்தியிலே இவ்வாறான கேள்விகள் எழுகிறது, இளைஞர்கள் மத்தியிலே இவ்வாறான கேள்விகள் எழுகிறது. அதாவது எதற்காக நாம் இதை ஓத வேண்டும்? குர்ஆனை ஓதலாம், திக்ர்களை ஓதலாம், எத்தனையோ அமல்கள் இருக்கின்றன, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. இவைகளை ஓதாமல் இவைகளை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாவமண்டி கேட்காமல் எதற்காக இந்த மௌலிதுகளை, இவர்களுடைய மௌலிதுகளை நாம் ஓதுகிறோம் என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அதுக்கு ஒரு வரலாற்று சுருக்கத்தை நான் கூறுகிறேன். அதாவது இந்த மௌலிது எதற்காக இந்த இடத்திலே அல் மத்ரஸத்துல் முஸ்தஃபவியா மண்டபத்திலே எதற்காக ஒவ்வொரு வருடமும் ஓதப்படுகிறது என்றால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதிக வருட காலம் இந்த அல் மத்ரஸத்துல் முஸ்தஃபவியாவிலே ஆலிமாக உஸ்தாதாக கடமையாற்றிய மர்ஹூம் அப்துல் ஹஃபீஸ் ஆலிம் சாஹிப் அவர்களுடைய அந்த சேவையின் அடிப்படையில் தான் இந்த ஆஷூரா மௌலிது ஆரம்பிக்கப்பட்டு 11 நாட்கள் ஓதப்பட்டு பின்னர் ஆஷூரா நோன்பு பிடிக்கப்பட்டு கடைசியாக கந்திரியோடு தமாம் செய்யப்படுகிறது. எதற்காக இந்த நிகழ்வு நடக்கிறது என்றால், அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வைசூரி என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோயின் காரணமாக இந்த ஊர், அதை சேர்ந்த அடுத்த ஊர்களில் ஏற்பட்ட அந்த தொற்று நோயின் காரணமாக ஒரு சில உயிர்களை அது காவு கொண்டதன் காரணமாக அப்துல் ஹஃபீஸ் ஆலிம் சாஹிப் அவர்கள் இவ்வாறான நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, இமாம்களுடைய, வலிமார்களுடைய, சாலிஹீன்களுடைய மௌலிதுகளை ஓதி அவர்களுடைய பொருட்டினால், அதன் பரக்கத்தினால் அந்த நோயை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே உதவி தேடினார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை இந்த ஊரிலே அந்த வைசூரி என்கின்ற நோய் வரவில்லை. இது வரலாற்று சான்று. இது எங்களுக்கு ஈமான் கொள்ள முடியும். ஆனால் பிதஅத்துக்காரர்களுக்கு இதை ஈமான் கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் எதை எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா, புகாரி முஸ்லிமில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வி. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸ் அவர்கள் கையில் கூட பிடித்திருக்காதவர்கள் கூட குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். புகாரி முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புகாரி முஸ்லிம் மலக்கா ஜின்னான்னு கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் புகாரி முஸ்லிமில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆக இவ்வாறான கொள்கைவாதிகள் இந்த காலத்தில் உருவாகக்கூடிய நிலைமை இருக்கிறது, கடைசி காலத்திலே உருவாகக்கூடிய நிலைமை இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான கொள்கைவாதிகள் உருவான பிறகு இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு நாம் எங்களில் ஒவ்வொருவரும் அந்த இல்மை நாம் கற்றிருக்க வேண்டும். பிதஅத்துக்காரர்களை எதிர்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இல்முகளையும் நாம் கற்றிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஅதி ஃபி ஆகிரி ஸமானி கௌமுன், கடைசி காலத்துக்கு ஒரு கூட்டம் வரும், ஹுதஸாஉல் அஸ்னானி, அதாவது அறகுறையாக மார்க்கத்தை படித்தவர்கள் வருவார்கள், புதிய இளைஞர்கள் மார்க்கத்தை பேசுவார்கள். சுஃபஹாஉல் அஹ்லாமி, அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல், மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்யாமல் மார்க்கத்திலே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வார்கள். அதாவது எங்களுடைய ஊர் பாஷையில் சொல்வதென்றால் வடிகட்டின முட்டாள்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்டவர்கள் மார்க்கத்தை பேசுவார்கள். யகூலூன மின் ஹைரி கௌலில்
கௌலில் பரியா, அதாவது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய மிகவும் பலமான ஆதாரத்தை கொண்டு அவர்கள் பேசுவார்கள். அதாவது குர்ஆன் அல் ஹதீஸ் இதுகளை கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள். யகுலூன மின் ஹைரி கௌலில் பரியா யம்ருகூன மினல் இஸ்லாமி கமா யம்ருக்கு ஸஹமு மினர் ரமியா. அதாவது சம்பவங்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடியவர்கள், புகாரி முஸ்லிம் என்று இருக்கக்கூடிய அந்த பலமான ஆதாரங்களை கொண்டு பேசக்கூடியவர்கள். இப்படி ஆதாரங்கள் என்றால் பொய்யான ஆதாரங்களை பலமான ஆதாரமாக காட்டி பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய ஈமான் எப்படிப்பட்டிருக்கும் என்றால், அவர்கள் இந்த தீனிலிருந்து ஒரு ஈட்டியிலிருந்து அம்பு எவ்வாறு வெகு தூரமாக அது செல்லுமோ அதே போன்று அவர்களுடைய ஈமான் அவர்கள் இந்த தீனிலிருந்து வெளியே சென்று விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னாலும் புகாரி முஸ்லிம் என்று சொன்னாலும் நாம் அவர்களுக்கு பதில் செல்லக்கூடிய அந்த தரத்தில் எம்மில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே நான் சொன்னது போல இந்த ஆஷூரா மௌலிதின் காரணமாக இந்த வைசூரி நோய் என்கின்ற அந்த தொற்று நோய் இந்த ஊரிலிருந்தும் அகற்றப்பட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டப்படி. ஆக இது வரலாற்று உண்மை. இதே போன்று இவ்வாறான மௌலிதுகள் மூலம் பெரும் சாலிஹீன்களை, நபிமார்கள், வலிமார்களின் வரலாறுகளை கூறுவதன் மூலமாக இவ்வாறு நோய் நிவாரணத்தை அல்லாஹ்விடத்திலே எம்மால் கேட்க முடியுமா? கஷ்டங்கள் வந்தால் அல்லாஹ்விடத்திலே இவர்களுடைய பொருட்டால் எங்களுக்கு கேட்க முடியுமா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின், அதாவது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது கஷ்டம் என்று ஒன்று வரும்போது உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அதாவது வறட்சி, மழை இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு வறட்சி ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஸ்கீனா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள், பஞ்சங்கள், கஷ்டங்கள் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவஸ்ஸுலாக, வசீலாக வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், முன்னிடத்திலே கேட்கிறோம், நீ எங்களுக்கு அதற்கான தீர்வை எங்களுக்கு நீ செய்து தருகிறாய். அதாவது மழை இல்லாமல் இருந்தால் மழையை பெய்ய வைக்கிறாய். ஆனால் இப்பொழுது நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது வ இன்னா நதவஸ்ஸலு இலைக பி அம்மி நபியினா ஃபஸ்கினா ஃபகால ஃபயஸ்குன். இப்பொழுது நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவாகி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக வைத்து நாம் கேட்கிறோம், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இந்த மழையை பெய்விப்பாயாக என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்லே குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு கேட்டதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்துக்கு அந்த மலையை பொழிய வைத்தான். இது ஹதீஸிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், புகாரியிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆக நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், இமாம்கள் அவர்களுடைய வரலாற்றுகளை நாம் படிப்பதன் மூலமாக, அவர்களின் மூலமாக அவர்களை வசீலாவாக வைத்து எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கேட்டால் அது கபூலாகக்கூடிய ஒரு அம்சமாகும் என்பதை வரலாற்று உண்மையிலும் நாம் பார்த்தோம். அதே போன்று ஹதீஸிலும் வருகிறது. ஆனால் சில இயக்கவாதிகள் எங்களை பார்த்து இவ்வாறு கேட்டால், சாலிஹீன்களுடைய பொருட்டை கொண்டு, நபிமார்களுடைய, இமாம்களுடைய பொருட்டை கொண்டு கேட்டால் இது பித்அத்து, ஷிர்க் என்று எங்களை பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நீங்களும் திருப்பி அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். இவ்வாறான சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற பொழுது சஹாபாக்களுடைய காலத்திலே இவ்வாறான சம்பவங்கள், அதாவது நல்லடியார்களுடைய பொருட்டினால் கஷ்டங்கள் வரும்போது அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற இந்த சம்பவங்கள், இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற பொழுது எங்களை பார்த்து இந்த இயக்கவாதிகள் முஸ்ரிக்குகள் என்றும் காஃபிர்கள் என்றும் சொல்வதாக இருந்தால், முதலாவது அவர்கள் சொல்ல வேண்டியது சஹாபாக்களை பார்த்துத்தான். ஏன் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷனை அவர்கள் உடைத்து விடுவார்கள் என்பது உலக மக்களுக்கு தெரியும். அதனால் சஹாபாக்களிலே அவர்கள்
அவர்களுடைய மனதிலே இருக்கிறது சஹாபாக்களுடைய அந்த கொள்கை தவறு என்று. அவ்வாறு தவறு என்று இவர்களுடைய கொள்கைப்படி அது தவறுதான். ஆனால் அவர்கள் சஹாபாக்களை நேரடியாக திட்டமாட்டார்கள். எங்களை பார்த்து தான், பொதுமக்களை பார்த்து, பின்னால் வந்த உம்மத்தினரை பார்த்து தான் இந்த இயக்கவாதிகள் என்ன செய்கிறார்கள், முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் சொல்கிறார்கள். நாம் அவர்களிடம் கேட்க வேண்டும், முதலில் சஹாபாக்களுக்கு நீ ஹுக்கும் சொல்லு, அதற்கு பிறகு நீ எங்களில் கைவை. ஏன்னா நாம் எங்களுடைய பொக்கெட்டுகளில் இருந்து நான் எந்த ஆதாரமும் கொண்டு வரவில்லை, சஹாபாக்களுடைய வரலாற்றுகளில் இருந்து தான் நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து, இயக்கவாதிகளுக்கு நாம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்டால். அதே போன்று இன்னும் ஒரு வரலாற்று சுருக்கத்தை நான் சொல்கிறேன். உலகம் அறிந்த ஒரு பெரும் இமாம் அவர்களுடைய அந்த கசீதா மிகவும் பிரபல்யமானது. இது இயக்கவாதிகள் கூட இந்த கசீதாவை ஏற்றிருக்கிறார்கள். அதாவது இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கசீதத்துல் புர்தா, இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொருட்டினால், அவர்களை புகழ்ந்து படித்ததினால் வந்த ஒரு தீர்வு, அல்லாஹ்விடத்தில் வந்த ஒரு தீர்வு. அதாவது இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோயினால் சோதித்தான். அதாவது இருந்த இடத்திலிருந்து எழும்பி செல்லக்கூடிய முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நோய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து சோதித்தான். இவ்வாறு இருக்கின்ற காலத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு கசீதாவை படிக்கிறார்கள். அதாவது மௌலாய ஸல்லி வஸல்லிம் என்ற அந்த கசீதாவை படித்து தொடர்ந்து படித்து கொண்டு இருந்துவிட்டு இடையிலே ஒரு வசனம் வருகிறது. وَمَبْلَغُ الْعِلْمِ فِيهِ أَنَّهُ بَشَرٌ وَإِنَّهُ خَيْرُ خَلْقِ اللَّهِ كُلِّهِمْ. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், முடிந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எத்தனையோ விதமாக புகழ்ந்து பார்த்தும், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்கோ ஜின்னோ வணங்கக்கூடிய ஒருத்தரோ அல்ல, அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் தான். அதாவது இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எல்லா படைப்புகளையும் விட, அர்ஷு குர்சி லௌஹ் எல்லாத்தையும் விட மேலானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இந்த வசனத்தை படித்ததும், அந்த படித்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தூக்கம் வருகிறது. அந்த தூக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பூசரி இமாம் அவர்களுடைய அந்த மேலே தடவுகிறார்கள். இவர்கள் விழித்து பார்த்ததும் அவர்களுடைய அந்த மேலே இருந்த அந்த நோய், எந்த நோயுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறே குணப்படுத்தி இருக்கிறான். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடி வசீலாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தான். ஆக இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தில் ஷைத்தான் கனவில் வராது. அவர் நிச்சயமாக வந்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை படித்து நாம் வசீலா கேட்டால் அது ஆகும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்தது ஒரு ஆதாரம் அல்ல, ஆனால் கனவில் வருவது ஷைத்தான் அல்ல என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன விடயம். ஆக அது நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று நாம் ஈமான் கொள்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹுடைய புகழை கொண்டு எங்களால் வசீலா தேட முடியும். கஷ்டமான நிலைகளில் எங்களுக்கு அவர்களை வைத்து வசீலாவாக அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும் என்பது இதுவும் வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரமாகும். ஆக இவ்வாறு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான வழிகட்ட கூட்டங்களில் இருந்து, இவர்களுடைய பிதஅத்தான கருத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்து நாளை கியாமத்து நாளையிலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு எங்களை ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.